எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்? குடி பிரச்சனை, போதை பிரச்சனைக்கு வந்திருக்கிறோம். என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கிறோம்? குடியால் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? போதையால பிரச்சனை இருக்கா இல்லையா? நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, எனக்கு குடி பிரச்சனை இல்லைன்னு சொன்ன ஆளு நானும் தான். நான் குடிக்கிறது சரியில்லைன்னு யாருக்கு தெரியுதுன்னா, எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது. எங்க மனைவி சொல்றாங்க நீ குடிக்கிறது சரியில்லைன்னு. ஆனா யாருக்கு தெரியல? எனக்கு தெரியல. எனக்கு இது பிரச்சனையாவது, நான் பிரச்சனைக்குரிய குடி நோயாளியா மாறுறேன்னு எனக்கு தெரியல. நல்ல அழகா உங்களுக்கு எல்லாமே நடந்திருக்கும் அனுபவம். எனக்கு நடந்ததுதான் வச்சு நான் சொல்றேன். நான் குடிப்பேன். காலையில எப்படி என்ன நடந்ததுன்னே தெரியாது, நான் எப்படி வீட்டுக்கு வந்தேனே தெரியாது. உங்களுக்கு அந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கா? ஒயின் ஷாப் போனது வரைக்கும் ஞாபகம் இருக்குது, கட்டிங் சாப்பிட்ட வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அதுக்கு மேல என் ஞாபகம் எங்க போச்சுன்னு தெரியல. நான் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு எப்படி வந்தேன்னு தெரியல, படிக்கட்டு எப்படி ஏறினேன்னு தெரியல. வீட்டுல போய் சாப்பிட்டனா, ஏதாவது பேசினா, தகராறு பண்ணனா, எப்படி படுத்துவங்கன ஒண்ணுமே தெரியல. இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டா எனக்கு என்ன தகுதி இல்லையா? குடிக்கவோ போதடிக்கவோ தகுதி இல்லையா? எனக்கு பிரச்சனை. புரியுதா? இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரே வழின்னா நான் மாறணும். நான் எப்படி மாறணும்? கீழ்ப்படிதலை முத கத்துக்கணும். என்ன கத்துக்கணும்? கீழ்ப்படிதலை முத கத்துக்கணும். பெரியவங்க சொல்றத முத கேட்க கத்துக்கணும். எனக்குதான் அந்த நிதானம், சகிப்புத்தன்மை, பொறுமை எந்த இழவுமே கிடையாது. நான் யார் பேச்ச கேட்பேன்? கூட சுத்துற காவாலி பைய பேச்ச கேட்பேன். யார் காவாலி? என்ன மாதிரி ஒரு காவாலி இருக்கும் கூட. மச்சான் தலைவலிக்குதா? ஆமா மச்சான் தலைவலிக்குது. வீட்டுல அம்மாவோ சகோதர சகோதரியோ மனைவியோ அண்ணன் தம்பிங்களை குடி பழக்கிறாத அண்ணன் தம்பிங்களை அப்பா அம்மாருங்களா என்ன சொல்லுவாங்க? மாத்திரை போடுங்கன்னு சொல்லிருக்காங்களா? மாத்திரை போடுங்கன்னு. நம்ம என்ன சொல்லுவோம்? கட்டிங் போட்டா, ஒரு ஜாயிண்ட் வலிச்சா கூட அவன் நம்ம காவாலி பையன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்லுவான்? மச்சான் ஆளு கட்டிங் போட்டா, எதிர் போட்டா என்ன ஆயிடுமா? தலைவலி போயிடுமா. ஒரே சாரிடான் அப்படின்னு சொல்றது வீட்டுல, ஒரே கட்டிங் அப்படின்னு சொல்றது யாரு? கூட சேர்ந்த உயிர் நண்பர். அவருதான் உயிர். வீட்டுல இருக்கிறவங்க என்னது? என் கூட குடிக்கிறவரு, போதை பண்றவரு, மச்சான்றவரு, மாமான்றவரு, இவரு தான் உயிர். வீட்டுல இருக்கிறவங்கள ஒண்ணு இல்ல. அப்ப யாருங்க சரியில்லை? அதை என்னைக்கு நான் புரிஞ்சுக்குவேன். ஆனா எனக்கு என்ன தெரியுமா கான்செப்ட்? இந்த உலகமே சரியில்லை. என்னது? உலகமே சரியில்லைடா. நான் ஒண்டிதான் சூப்பர்மேன், நான் ஒண்டிதான் ஸ்பைடர்மேன், நான் ஒண்டிதான் அவெஞ்சர். தண்ணி அடிச்சிட்டா போதுமே, போதை பண்ணிட்டா போதுமே, சும்மா பறக்குமே கீழே இருந்து மேல வரைக்கும். என் கால் எடுத்து என்னாலே ஒழுங்கா நடக்க முடியாதான். ஆனா என்ன பண்ணுவேன்? போதை அடிச்ச பிறகு நான் அதை பண்றேன், இதை பண்றேன். போதையில நிறைய பேர் ஹெலிகாப்டர் வாங்குவான் தெரியுமா? போதையில பிளைட் வாங்கினா இருக்கிறான் தெரியுமாயா? போதையில பில்டிங் வாங்கினவன் இருக்கிறான். கனவு காணுங்கல்ல ஐயா அப்துல் கலாம். நம்ம தண்ணி அடிச்சிட்டா போதை பண்ணிட்டா என்ன பண்ணுவோம்? கனவு இஷ்டத்துக்கு காணும். அதுவும் எவன் கூட கூட இருக்கிற கவாலி பைய கூட தான். மச்சான் உனக்கு என்ன வேணும் மச்சான்? மச்சான் இந்த கிறிஸ்துமஸுக்கு இதை வாங்கணும் மச்சான். வாங்கிட்டு என்ன பண்ணோம்? பீச்சுக்கு போகணும் மச்சான், ரவுண்டு கட்டி பாட்டில நடுவில் வச்சுன்னு சரக்கு அடிக்கணும் மச்சான். இதைத்தான் அப்ப கூட பேசும். குடிக்கிறது நம்மளுக்கு ஆபத்துங்க. போதை பண்றது என்னது? நமக்கு ஆபத்து. ஏங்க வலிப்பு நோய் வருதுங்க. பெரும்பாலும் குடி நோயாளிக்கு, போதை நோயாளிக்கு என்ன வருதான்? வலிப்பு நோய் வருதான். பிக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காக்கா வலிப்பு, அந்த மாதிரி வருதான். உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, பிபின்றான்ல, உயர் ரத்த அழுத்தம், லோ பிபி, சத்து குறைபாடு, கண் குறைபாடு, ஞாபக மறதி, நிறைய டிசீஸ் வருது. வேற அவர் கூட வந்துதான் மஞ்சள் காமாலை, கல்லீரல் வீக்கம், குடல் புற்றுநோய்,